அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆனைமலை ஆரோக்கிய தாயுடைய அன்பு பிள்ளைகளே, இது அருமையான நாளில் கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியத்தின் சார்பாக பட்டணம் கோவிலிருந்து அருமையான ஒரு நிகழ்வை நம்முடைய பண்டிகை ஏற்ற சூழ்நிலையிலே இந்த நாளில் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு முதலில் கரவொலி எழுப்பி அவர்களை வருகிறேன். இந்த அருமையான நாளில் இந்த நிகழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆவியானவருடைய பாடலை பாடி இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். ஆவியானவரே, அபியானவரே, ஒரு ஆன்மீக காரியத்தில் நாங்கள் பங்கேற்க வந்திருக்கிறோம். இவனை தீர்த்து கட்டுவதே எனது கடமை. அவனை எடுத்துக் கொண்டு வாழ்க்கை சீக்கிரமாக எடுத்துக் கொண்டு போங்கள். இவனை தீர்த்து கட்டுவதே எனது கடமை. இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள். இழுத்துத் தள்ளுங்கள், 3 நாளில் கட்டியெழுப்புவேன் என்று இவன் மக்களை பிதற்றுகிறான், காலம் மூட்டுகிறான். அது மட்டுமில்லாமல் இவன் யூதர்களின் ராஜா என்று சொல்லிக் கொண்டு மக்களிடம் பறைசாற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இதை அறவே ஒழித்தாக வேண்டும். இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள். இவரிடத்தில் நான் யாதொரு குற்றமும் காணவில்லை. இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில். ஆனாலும் நீங்க எல்லோரும் கேட்டுவிடப்படினால் இவனை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெங்க தண்ணி கொண்டு வா. இவனுடைய இரத்த பலிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பது அடையாளமாக என் கைகளை கழுவுகிறேன். இவனுடைய இரத்த பலி எங்கள் மேல் எடுத்துக் கொண்டு வாருங்கள். முன்பாக அந்த பாரமான சிலுவையை அவன் மேல் சுமத்துங்கள். சீக்கிரமா அப்படித்தான் ஆரம்பிக்கப்படும். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோல்வி அவன் காலை பார்த்து அறியுங்கள்.
சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் அருணாள் அவன் முதுகை பார்த்து அறியுங்கள். சீக்கிரம் அம்மா, அம்மா, தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனது பணி. நான்குகள் காரிசமாலை அடியுங்கள். சீக்கிரம் அடித்து நொறுக்க வேண்டும். அப்படிதான். நிறுத்து. ஏன் என்னாச்சு? இவனை இப்படியே கூட்டிக் கொண்டு போனால் கொல்கத்தா மதுரை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆமா நீ சொல்வதும் சரிதான். எனவே இவனுக்கு உதவி செய்ய இந்த கூட்டத்தில் யாரையும் பார்ப்போமா? பார்க்கலாமே. அவனை கூப்பிடலாமா? அவன் வேண்டாம், இவனை கூப்பிடலாம். ஏய் இங்க வா. நானா? நீயேதான். உன் பேர் என்ன? சீமோன். எங்கிருந்து வருகிறாய்? சீரேனே ஊர். இவனுக்கு இந்த சிலுவை சுமக்க நீ உதவி செய். என்னால் முடியாது. நீதான் சுமக்க வேண்டும். நானே சுமக்க வேண்டும். கட்டாயம் நீதான் சுமக்க வேண்டும். என்னால் முடியாது. என்ன முடியாதா? நட. வழிபோக்கலை இரத்த கரைபடிந்த இயேசுவின் திருமுகத்தை வீரமங்கை வெரோனிகா துடைக்கெடுத்தாள். அவனை சிறையில் விடுங்கள். முகத்தை துடைக்க போறேன். போகாத, அடிச்சுடுவாங்க. என்னை தடுக்காத, நான் போறேன். அவனை தடுத்து நிறுத்துங்கள். தடுக்காதீர்கள், நான் இயேசுவின் முகத்தை கட்டாயம் துடைத்தே ஆக வேண்டும். நெருங்காதே, நெரு. என்னை விடுங்க, நான் துடைத்தே ஆக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை வீரப்பெறாம் நிலை இயேசு சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் இரண்டாம் விசை அவர் கீழே விழுந்து கிடக்கிறார். அந்த யூத குல மன்னன் என்று சொல்லி தீர்வனை அழைத்துக் கொண்டு வாருங்கள். அழைத்துக் கொண்டு வாருங்கள். காசை திருடிய இவனை தீர்த்து கட்டுவதை எனது கடமை. அவனுக்கு அவனை எழுந்திருக்க சிலுவையின் பாரம் தாங்காமல் தள்ளாடி செல்கின்றார். சிலுவையின் பாரம் தாங்காமல் இவன் மேசியாரோ ரத்தம் சிந்தினீரே எனக்காகவே பலியானாரே, பலியானாரே, நமக்காகவே இயேசு பலியானார், பலியானார். அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அடித்து நொறுக்குங்கள். அவன் நாம திசுக்கள் எல்லாம் தெரிக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, உமக்காய் இந்த பாடம், உமக்காய் இந்த வேதனை, நெஞ்சமெல்லாம் உடையதப்பா. எருசலே மகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் முடியாமல் மூன்றாம் விசை முகம் குப்பர கீழே விழுந்து கிடக்கிறார். அடியுங்கள். அடித்து நொறுக்குங்கள்.
அப்படித்தான் ஆணையுங்கள். ஆணைகள் களையப்படுகிறது. அந்த காயவனை எடுத்துக் கொண்டு வாருங்கள் முன்பாக. அவன் ஆணையை கிழித்து எறியுங்கள். தோளும் சேர்ந்து வர வேண்டும். ஏய், இந்த ஆடை எனக்கு தான் சொந்தம். என்ன, உனக்கு தான் சொந்தமா? எனக்கும் வேண்டும் இந்த ஆணை. உனக்கும் வேண்டுமா? அப்படியானால் சீட்டு போட்டு பார்ப்போம். ஓ, பார்க்கலாமே. என்ன ஒரு அரிய நிகழ்வு. சீட்டு என் பேரில் விழுந்திருக்கிறது. எனவே இந்த ஆடை எனக்கு தான் சொந்தம். சரி சரி, இந்த ஆடையை நீயே வைத்துக்கோ. இயேசுவை சிலுவையிலே அறைகிறார்கள் ரோம போர் வீரர்கள். அவனை இழுத்துக் கொண்டு வந்து இந்த பாரமான சிலுவையின் மேல் கிடக்குங்கள். நடக்கட்டும். என் ஆசை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இவர்களை மன்னி உலகத்தை ரட்சிக்க வந்த பிரபு ஆண்டவராய் இயேசு உயிர் விடுகிறார். நமக்காக சிலுவையிலே உயிர் விடுகிறார். உண்மையாகவே கடவுளின் மானானார். உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி. நீ என்ன பேசுகிறாய்? நீயும் நானும் தண்டிக்கப்படுவது முறையே. ஆனால் அவரோ நீதிமான். இயேசுவே, உன் வாழ்க்கையில் என்னையும் சேர்த்துக் கொள்ளும். இன்றே நீ என்னோட வாழ்வீட்டில் இருப்பாய். அம்மா, இதோ உன் மகன் யோவான். இதோ உன் தாய். தாகமாக இருக்கிறேன். ஏய், இந்த காரியை எடுத்து அவனுக்கு குடிக்க கொடு. இவன் எளியாவை அழைக்கிறான். பொருங்கள் பொருங்கள், எளியா வந்து இவனை காப்பாற்றுவார் என்று பார்ப்பாங்க. தந்தையே, என் தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். எல்லாம் நிறைவேறும். தந்தையே, உன் கரத்தில் என் ஆவி ஒப்ப
இப்பொழுதும் எழுந்து நின்று இப்பொழுது நம்மை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே நீ மன்னிங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது ஒப்புக் கொடு. 15ஆம் நிலை, இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மரணத்தை வென்றார், சாவை வென்றார், சாத்தானை வென்றார். ஆனா லைட் அந்த பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ் மோட் போடுங்க. எடுக்கிறேன். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனில் அன்னை என திகழ்ந்தார். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனில் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கலங்குவிப்போம். அவள் அன்பை பாடிடுவோம். அவள் அன்பை பாடிடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.